இதெல்லாம் தாண்டி சரி விஜய் என்னதான் அவங்களுடைய கட்சிக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்த கட்ட மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு பொழுது இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. என்ன என்றால் சோசியல் மீடியா அரசியலை விஜய் கட்சியினர் விஜய் கையில் எடுத்திருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 90% சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கையில் 2-3 மொபைல்லாம் இருக்குது. அப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு 11 லட்சம் 12 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒருத்தர்கிட்ட 3 மொபைல் ஃபோன்லாம் இருக்குது. 3 விதமான அக்கௌண்ட்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு படம் ஓடுது ஓடலை அதுக்கு காரணமே விமர்சனம் பண்ணுறவங்க தான், சோசியல் மீடியாவில் போடுறவங்க தான் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கும் பொழுது இந்த சோசியல் மீடியாவும் இந்த சமூக இந்த சோசியல் மீடியாவும் இந்த யூடியூப் சேனல்களையும் இவர்கள் பயன்படுத்துகிற இந்த விஷயத்தையும் ஒரு கட்சி பயன்படுத்தினா அந்த கட்சிக்கு சாதகமாக இது பண்ணிக்கிட்டா அது எவ்வளோ பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் இப்போ விஜயே களத்தில் இறங்கி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று வருகிற காலத்தில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் கட்டி அதில் விஜய் லைவாக பேசுகிற மாதிரி அங்கு இருப்பவர்கள் விஜயுடன் கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மீறி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் பொறுப்பாளர்களை நியமித்து வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியிருக்காங்க. என்னன்னா உங்களுடைய பகுதியில் என்னென்ன நடக்குது, ஏது நடக்குது, நம்ம கட்சி எப்படி, அதாவது உங்கள் பகுதிக்குள்ள பிரச்சனை என்ன இருக்குது, வருகின்ற எலெக்ஷனுக்கு யார் அங்கே பலம், எந்த ஜாதியினர் அங்கே பலமாக இருக்காங்க, எந்த ஜாதியோட ஓட்டு அங்கே இதுவாக மாறும், எப்படி அவங்களுடைய மனநிலை மாறும், யார் தொடர்ச்சியாக அங்கே எம்எல்ஏ இருந்திருக்காங்க, இது எல்லாம் அந்த குழுவில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது முகநூலாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி இந்த சோசியல் மீடியாவை விடவே விடாதீங்க. இதுதான் நம்முடைய பலம்னு ஒரு மீட்டிங் கடந்த 3 நாட்களாக பனையூர் கட்சி அலுவலகத்தில் விஜயோடைய நேரடி பார்வையில் இருந்து நடந்திருக்குது. இது வரவேற்கக்கூடிய விஷயம். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, விஜய் நான் திரும்ப சொல்றது தான், ஆன்லைனில் அதாவது உறுப்பினர் சேர்க்கை எப்பா நேரடியாக போய் நம்மளை உறுப்பினராக சேருன்னா கூட சேரவே மாட்டானுங்க. நீ உக்காந்துங்கன்னு பட்டனை அழுத்து, உங்கள் ஓட்டர் ஐடி காமி, அதுக்கப்புறம் பேரை சொல்லு, அதுக்கப்புறம் சேரு அப்படின்னா எவையா சேருவான் அப்படின் பொழுது 1 கோடி பேர் 1.5 கோடி பேருக்கு மேலே உறுப்பினர் சேர்த்திருக்காங்க. இதுதான் அவ்வளோத்துக்கும் காரணமாக மாறி இருக்கு. அந்த கடுப்பு தாங்க விஜய் மீது ஏதாவது சேற்றை அள்ளி வீச வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம். வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூட சமீபத்தில் பேசுனது ரொம்ப ஒரு இதுவா, அதாவது விஜய்க்குடைய மகளை வயசை ஒத்தி இருக்கிற அந்த குழந்தைகள் மீதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயத்தை பேசி விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு அப்படி இது பண்ணிட்டு போகிறேன், அதை தவறாக பேசி அதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பேசலை, அதெல்லாம் இட்டு கட்டி பேசின அதுக்கப்புறம் மீடியாக்களில் வேறு எதுவும் திருச்சி விட்டாங்க அப்படிலாம் சொல்லி அதுக்கு விஜய் கட்சியினரோ எதிர்வினை ஆற்றலை. உண்மையிலே விஜய் எதிர்வினை ஆற்றலை. அது சரியான ஒரு விஷயம்.